12th ஸ்டாண்டர்டுக்கான கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்று மாநிலம் முழுவதும் பேப்பர் கரெக்ஷன் வந்து நடக்க போகுது. நாளைக்கு வந்து புதன்கிழமை பயாலஜி பாட்டனி வந்து பார்த்தீங்கன்னா நாளான்னைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எண்டிங் டேல எல்லா இதர சப்ஜெக்ட்ஸ்களுமே காமர்ஸு அப்புறமா வந்து அக்கௌண்டன்சி ஹிஸ்ட்ரி முடிஞ்சிச்சுன்னா 9 லட்சம் மாணவர்கள் எழுதிய பொது தேர்வுக்கான முடிவுகள் சரியாக நீங்கள் கிளிப்பில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ப்ரூஃப்காக தான் அதெல்லாம் ஆட் பண்ணுறது. மே 5ஆம் தேதி திட்டமிட்டபடியே காலை சரியாக 9:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் எண்களில் உங்களுடைய அந்த ரிசல்ட் வந்து A to Z வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்படி மொபைல் எண் வந்து நான் கொடுக்கல ப்ரோ அப்படின்றவங்க, ஃபோன் வந்து எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் எழுதிய தேர்வு மையங்கள்லையோ அல்லது பள்ளிகளுக்கு நீங்கள் நேரடியாக சென்று உங்களுடைய முடிவுகளை வந்து பார்த்துடலாம். ஃபோனில் கூட ஒரு நிமிஷம் லேட்டாக தான் வரும். ரிசல்ட் வந்து அவங்க பேப்பர் பிரிண்டிங் எடுத்து ரெடியாக வச்சுருப்பாங்க, போய் ஒட்டுறது மட்டும் தான் அவங்களுக்கு வேலை. ஸோ நீங்கள் 9 மணிக்கெல்லாம் பள்ளிகளுக்கு சென்றீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். நான் அப்படியும் பார்க்கல அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிற ஓல்டு வெப்சைட் அப்படி சப்போஸ் வேணும்னா மறக்காமல் கேளுங்க. நான் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து சொல்கிறேன் என்ன வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தெரியும்ல, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் லாஸ்ட்டு ஃபைனலி ரிசல்ட்டை சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து நல்ல ரிசல்ட் வந்து வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கெமிஸ்ட்ரி வந்து டிக் பண்ணுறாங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து ஈஸியாக 15 மார்க் கிடைக்கிற மாதிரி தான் பேப்பர் கரெக்ஷன் வந்து இருக்க போகுது. ரிசல்ட் வந்து மே 5ஆம் தேதி காலையில் வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக மே 17th வந்து வருது. அது முடிச்சுட்டு வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் மே 19th வந்து பார்த்திங்கன்னா வருது. எல்லாருக்குமே வந்து ஈஸியான ரிசல்ட் தான் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேட் நியூஸ்னு போட்டிருக்குமே, அது என்ன அப்படின்னா நம்ம சொன்னல ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எல்லா சப்ஜெக்ட்லையுமே வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. நீங்கள் இப்போதுலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அதாவது தனியாக செப்பரேட்டாக. ஏன்னா அது வந்து ஷார்ட் மெட்டீரியல்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸு, நிறைய PTA கொஷின்ஸ் A to Z எல்லாமே அந்தந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சார்பில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ டோன்ட் வரி ஸ்டூடெண்ட்ஸ். எஜுகேஷன் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டன் கணக்கில் பேப்பர் வந்து டெக் பண்ணிட்டாங்க. ஃபைனலி இன்னைக்கு ரொம்ப ஒரு 7.5 சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் வந்து டெக் பண்ண போகிறாங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.